Hello 12th standard students. ஸோ நாளைக்கு காலையில் 9 மணிக்கு, அதாவது மே 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு 12th ரிசல்ட் வரப்போகுது. ஸோ 12th ரிசல்ட் வந்தோடனே எல்லாருமே வந்து என்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆசையாக இருப்பீங்க. ஸோ அந்த என்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்ளை பண்ணுறதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா www.tneaonline.org அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வெப்சைட் வந்து இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கிளிக் ஹியர் ஃபார் பிஇ ஆர் பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம், அந்த நேம் எப்படி கொடுக்குறீங்கன்னா உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட உள்ள ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி கொடுத்துருங்க. இல்லாதவங்க புதுசாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி உங்களுக்குன்னு ஒரு தனி மெயில் ஐடி வச்சுக்கோங்க. அந்த ஐடியை வந்து இதில் என்டர் பண்ணுங்கள். திரும்பி அதுக்கப்புறம் அதே இமெயில் ஐடியை இதில் வந்து திரும்பி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. DDMOY, அதாவது டேட்டு, மந்த்து, இயர் அந்த ஃபார்மெட்டில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வெதர் +1 பாஸ்டு, +1 வந்து பாஸ் ஆகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், ஸோ எதுக்கு இப்போ வந்து நம்ம 12th முடிச்சிருக்கோம், அதனால் TNHSC அப்படிங்கிறத அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும். பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மினிமம் 6 கேரக்டர் இருக்கணும். அந்த 6 கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அல்ஃபபெட் இருக்கணும், அதாவது A to Zக்குள்ளே இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அந்த டாலரு, ஹேஷு, பர்சன்டேஜ், அண்ட் சிம்பிள், இந்த மாதிரி ஏதோ ஸ்பெஷல் கேரக்டர் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் ஒரு நம்பர் இருக்கணும். இந்த மாதிரி மினிமம் ஒன்று எல்லாத்துலேயும் இருக்கணும். ஸோ மொத்தமாக வந்து 6 கேரக்டர், அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து ஒரு பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்து வச்சுக்கோங்க. அதே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் இதில் கொடுத்து இங்கே சேவ் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதான் நீங்கள் செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்பு நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனுக்கும் உங்கள் இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி ஒன்று அனுப்புவாங்க. ஸோ அந்த ஓடிபியை வந்து நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். உங்களோட இமெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும். யுவர் TNEA அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், ப்ளீஸ் யூஸ் பிலோ லிங்க் டு என்டர் ஓடிபி அண்ட் கம்ப்ளீட் த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற வந்திருக்கும். அதே போல் உங்களோட மொபைல் ஃபோனுக்கு அந்த ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் அட்ரஸ், அந்த இமெயில் அட்ரஸ் இப்போ தான் நம்ம வந்து லாகின் பண்ண போகிறோம். ஸோ லாகின் பண்ணும்பொழுது இமெயில் அட்ரஸ் கேட்கும். அந்த இமெயில் அட்ரஸும் அந்த நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும் அந்த பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு பேஜ் என்ட்ரு ஆயிரும். அந்த ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், சுய விவரங்கள். 2வது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன். 3வது ஸ்காலர்ஸ் இன்ஃபர்மேஷன். 4வது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். 5வது அகாடமிக் இன்ஃபர்மேஷன். 6வது ப்ரிவ்யூ அண்ட் சேஞ்ச் இன்ஃபர்மேஷன். 7வது பேமெண்ட்டு. 8வது ஜென்ரேட் ரிப்போர்ட். இந்த மாதிரி 8 ஆப்ஷன் அதில் இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக முடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு இங்கே அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். அதுக்கப்புறம் 2வது நேம் ஆஃப் த பேரண்ட், உங்களோட பேரண்ட் நேம் இதில் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களோட வீட்டு அட்ரஸ் இதில் கொடுத்துக்கோங்க. அதே போல் அதே அட்ரஸ் தான் உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் அட்ரஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதே அட்ரஸ் அப்படி வந்து இங்கே காப்பி ஆயிரும். அதுக்கடுத்து ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் அந்த டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எந்த தாலுக்கா வந்து எந்த தாலுக்காவில் இருக்கீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அஞ்சல் குறியீட்டு எண், உங்கள் ஏரியாவுக்குள்ளே பின்கோடு இதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட சொந்த மாவட்டம் எது அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை கேட்டிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கோங்க. அது வந்து ஆல்ரெடி நீங்கள் கொடுத்ததுனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட்டு மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் டங் வந்து தமிழ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேஷ்னாலிட்டி இந்தியன், நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடு. ஸோ அதில் உங்களுக்கு எதுவும் அதர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிலீஜன், உங்களோட ரிலீஜன் என்ன அப்படிங்கிறது இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ரிலீஜன் இந்த டிஸ்பிளே ஆகும். அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கடுத்து நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, என்ன ஜாதி அப்படிங்கிறது, அந்த பிசியா எம்பிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிசி எம்பிசி எஸ்சியில் வந்து அதில் வந்து என்ன கேஸ்ட் அப்படிங்கிறது இதில் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் வந்து இது ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணாலும் ஓகே தான், என்ட்ரி பண்ணாட்டாலும் ஓகே தான். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன். அதாவது சிறந்த விளையாட்டு வீரர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அதே போல் முன்னாள் படை வீரர்கள், இராணுவம், கடற்படை, விமானப்படை, அவங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த கேட்டகரி ஒன்று இருக்குது. அதே போல் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. இந்த 3 கேட்டகரியில் வந்து எஸ்ஆ நோவான்னு கேட்டிருக்காங்க. அதில் உங்களுக்கு எஸ்ஆ நோவோ கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அந்த டிஎஃப்சி மையம் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மட்டும் எஸ்ஆ நோ மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்காலர்ஷிப்பு தேர்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து இது வந்து கல்வி உதவித்தொகை வந்து அப்ளை பண்ணுறது. எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா முதல் தலைமுறை பட்டதாரி, அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டிகிரி படிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம சூஸ் பண்ணலாம். அதே போல் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உயர்கல்வி உதவித்தொகைக்காக அப்ளை பண்ணலாம். அதே போல் எஜுகேஷன் லோன் வாங்க இருக்குங்களா, அது அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட பேரண்ட் ஆக்குபேஷன், அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அவங்களோட ஆண்டு வருமானம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், பள்ளியின் வகை, இதில் எல்லாமே வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பள்ளி இருப்பிடத்தின் குடிமை நிலை, அதாவது ப்ளஸ் டூ நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஸ்கூல் லொக்கேஷன் எந்த லொக்கேஷன் நீங்கள் படிச்சிங்க அந்த லொக்கேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து 8th-லேருந்து 12th வரை நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து எஸ் நம்ம கொடுத்துக்கிற போகிறோம். அதுக்கடுத்து 6 to 8 வந்து தனியார் பள்ளி ப்ரைவேட் ஸ்கூல்லையும், 9th-லேருந்து 12th வரை கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது எஸ்ஆ நோவா அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தரும் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து எஸ்ஆ நோவா கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த மாவட்டத்தில் அந்த ஸ்கூல் இருக்குது, எந்த பிளாக்ல இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ 6th பார்த்தீங்கன்னா 2000 அந்த இயர் எல்லாமே அதிலே வந்துடும். ஸ்டேட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்கணும். டிஸ்ட்ரிக்ட்டு, பிளாக்கு, எந்த ஸ்கூல் அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ 6th-லேருந்து 12th வரைக்கும் எதில் நீங்கள் படிச்சிங்க அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணணும். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் வந்து டிஎன்ஹெச்எஸ்சி. ஸோ 12th நம்ம முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நேம் ஆஃப் த போர்டு அதிலே வந்துடும். நெக்ஸ்ட்டு பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து உங்களோட மார்க் ஷீட்டில் இருக்கும். அந்த நம்பரை வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்எஸ்சி ரோல் நம்பர், வரிசை எண், அதையும் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ச்சி பெற்ற ஆண்டு வந்து 2025. அடுத்து ஹெச்எஸ்சி அகாடமிக் வந்து குரூப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரூப் கோடு சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்எஸ்சியில் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து 600 அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதில் வந்து அந்த 600 நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்களோ அதை வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சியில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறது 500. ஸோ அதில் வந்து எத்தனை மார்க் நீங்கள் வாங்கிருக்கீங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணணும். அடுத்து நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்காங்க கேட்டிருக்காங்க. எஸ்ஆ நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதேபோல் ஜேஇக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களா கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐஎம்யூசிஇடி அதுக்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க. அதுக்கும் எஸ்ஆ நோவா கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து எமிஸ் நம்பர், உங்களோட எமிஸ் நம்பர் ஸ்கூலில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த எமிஸ் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் மேலே ஜாதிச்சல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அதுக்கடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் ஒரு நம்பர் இருக்கும். அது வந்து தேவையான, இது வந்து கம்பல்சரி கிடையாது, தேவையான நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத அதை என்ட்ரி பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த நிரந்தர பதிவு எண் வரிசை எண்ணுக்குள்ள அதை வந்து இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து 2000 இந்த இதில் வந்து 100க்கு, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் வந்து 100க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து லாஸ்ட்டில் வந்துடும். இப்போ வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் மொத்தமாக இதில் டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள், எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்க இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷனு, அந்த ரிசர்வேஷனு, ஸ்காலர்ஷிப்பு, எந்த ஸ்கூலில் வந்து 6th-லேருந்து 12th வரையும் படிச்சிங்க, அகாடமிக்கு வந்து கரெக்டாக 10th, 12th எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் போகணும். பேமெண்ட் ப்ராசஸ் போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு கரெக்ஷன் நீங்கள் பண்ண முடியாது. அதனால் இந்த கரெக்ஷன் ஃபுல்லாக இதிலேயே முடிச்சுடுங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டினியூ டு பே அப்படின்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேமெண்ட்
பண்ணுறதுக்குள்ளே அந்த பேஜுக்கு போக போகுது. ஸோ அடுத்தது பேமெண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அதாவது நார்மல் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 500 நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எஸ்சி அந்த கேட்டகரி வந்து 250 கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து இங்கே பேங்க் மூலமாக வந்து கேனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேங்க் மூலமாக வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். பே கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கையில் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பே கொடுத்தது இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரீலோட் மை ப்ரொஃபைல், மை டிரான்சாக்ஷன், நீங்கள் டிரான்சாக்ஷன் கொடுத்து இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் வந்துடும். இப்போ அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ லாஸ்ட்டில் வந்து எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டில் எல்லாமே செக் பண்ணிக்கோ, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது இதில் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அப்லோட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற காலத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு உங்களோட 10th மார்க் ஷீட்டு அப்லோட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் 11th மார்க் ஷீட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12th மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் அப்லோட் பண்ணணும். இப்போ 10th மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா 150 கேபிலேருந்து 1 MB வரைக்கும் தான் அந்த ஃபைலோட சைஸ் இருக்கணும். ஃபைல் பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியாக இருக்கலாம், ஜேபிஇஜி, பிடிஎஃப் ஃபார்மேட் எந்த ஃபார்மேட்டும் இருக்கலாம். பட் சைஸ் பார்த்தீங்கன்னா 150 கேபிலேருந்து 1 MB வரைக்கும் தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து டிசி இருந்துச்சுன்னா அது ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 10th 12th மார்க் ஷீட் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஃப்ரீஸ் அப்லோட் அப்படிங்கிறதுக்கு அந்த அப்லோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் உங்களோட டிஎன்இஏ கவுன்சிலிங் 2025க்கு இவ்வளோ தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உடனே வந்து ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து மறக்காத சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் வந்து அந்த 8 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.